தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ, கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி மேற்கு வங்க ஆளுநராக மாற்றப்பட்டுள்ளார். கேரள ஆளுநர் அர்லேக்கருக்கு கூடுதலாக தமிழக ஆளுநர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் தேதி அடுத்த வாரம் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் மேற்கு வங்க ஆளுநர் சி.வி. ஆனந்த போஸ் திடீரென ராஜினாமா செய்தார். அவரது ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமிழ்நாடு உள்ளிட்ட 5 ஆளுநர்களை மாற்றம் செய்து அறிவிப்பு வெளியிட்டார். அதன்படி தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி மேற்கு வங்க மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூடுதலாக தமிழக ஆளுநர் பொறுப்பை கவனிக்க உள்ளார். இது தவிர இமாச்சல பிரதேசத்தின் ஆளுநராக இருந்த சிவபிரதாப் சுக்லா தெலுங்கானா மாநில ஆளுநராகவும், தெலுங்கானா ஆளுநராக இருந்த ஜிஷ்ணுதேவ் வர்மா மகாராஷ்டிர மாநில ஆளுநராகவும் மாற்றப்பட்டுள்ளனர். லடாக் துணைநிலை ஆளுநர் கவிந்தர் குப்தா இமாச்சல பிரதேசத்தின் ஆளுநராகவும், டெல்லி துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா லடாக் துணைநிலை ஆளுநராகவும் மாற்றப்பட்டுள்ளனர். மேலும் நாகாலாந்து ஆளுநராக நந்த் கிஷோர் யாதவ், பீகார் ஆளுநராக ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் சாயித் ஆடா ஹஸ்னைனும், டெல்லி துணைநிலை ஆளுநராக தரண்ஜித் சிங் சாத்துவும் நியமிக்கப்பட்டுள்ளனர்.